அங்கேயே விட்டுறலாம் சொன்னா கேக்குறியா நீ? சை, ஷோ இது நடிச்சிட்டு இருக்குடி, இத போய் தூக்கிட்டு வர சொல்லிட்டு ஏன்டி நீ வேற. ஏய் ஏய் பயப்படாத, நாங்க தான். நீ எதுக்கு இங்க இருக்க? எப்பல கொன்ன மாதிரி என்னை கொல்ல பாக்குறீங்களா? மவள இவள டேய் 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 இங்கேயே அறுத்து போட்டு போயிடுவேன். ஐயோ அமைதியாரு. நீ என்ன கத்தனால யாரும் வரமாட்டாங்க. உன்னெல்லாம் அங்கேயே போட்டிருக்கணும். பாவப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம்ல, எங்களை சொல்லணும். மாறா வேண்டாம், மாறா என்ன விட்டுரு. நானே என் பிள்ளை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன். ஏய் ஓவரா நடிக்காத, மரியாதையா சொல்லு. நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து டிராமா தானே போட்டிருக்கீங்க. எல்லாம் போய் தானே, சொல்லு சொல்லு. இல்ல, எங்க அவ செத்துட்டா. என் கையால தான் நான் அவளுக்கு கொல்லி வச்சேன். என் பொண்ணு கொன்னுட்டு என்கிட்ட அவ சாகலன்னு டிராமா பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு நான் ஒத்துக்கணுமா? இங்க பாரு, எங்களை பழி வாங்கறதுக்காக தான் உன் பொண்ணு நீயும் சேர்ந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லல, இங்கேயே அறுத்து போட்டு அனாதை பணமாக்கிட்டு போயிடுவேன். பரவாயில்ல, ஒரு கொலை பண்ணாலும் 2 கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணு தானே. அவளை இங்கேயே ஒண்ணு முடிச்சிடுறேன். இல்ல, என் பொண்ணு செத்தது உண்மை. நான் பொய் சொல்லல. என் பொண்ணு செத்தது உண்மைதான். என் பொண்ணு செத்துட்டா செத்துட்டா செத்துட்டா. நடிக்காத, எந்திரி எந்திரி. சரி விடுறா, அவ என்ன பெரிய யோகியமா? அடுத்தவன் குடியை எப்படி கெடுக்கலான்னு யோசிக்கிறவ தானே. எதுக்கு பழசெல்லாம் கிண்டிக்கிட்டு விடு. தொலையட்டும் விடு. அம்மாவும் பொண்ணும் போட்ட ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? ஒரு நாளைக்கு 3 கிலோ முந்திரி பருப்பு திங்கிறவாவ இருக்கிற அத்தனை வியாதியும் ஒன்னா வர. அதையும் கலரிக்கிட்டு விடுறதா? யார? இவளுங்களையா? என்ன திமிரெடுத்து ஆடினாலுங்க பெரிய பெருமுடா ராணிங்க. முந்திரி பருப்பு பாதாம் பருப்புன்னு என்ன ஆட்டம்? பட்டு புடவைதான் கட்டுவாளுங்களா, பவுசு கார்ல தான் போவாளுங்களா? கொஞ்சமான ஆட்டமா? அப்படியே வர்ற கோவத்துக்கு அவளுங்கள. சார், ராமச்சந்திர சார் இருக்காரா? யாரு இது? வணக்கம் சார். வணக்கம். நீங்க யாரு? நான் தான் ராமச்சந்திரன். ரோட்ல இருந்து உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு சார். ஆஹா, யாரு கையில மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். சரிங்க சார், வரேன் சார். என்ன இது? வெயிலாறு. என்னப்பா அது? டேய், யாரு பெயில் அப்ளை பண்ணது? வெயிலா? நான் தான்ப்பா. ஏய், இப்ப நாம என்ன தப்பு பண்ணிட்டு வந்து பெயில் வாங்கியதுக்கு? நீங்க தப்பே பண்ணாம பெயில் வாங்கினா நாம தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்ல. காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திரன் விஷய கொலை வழக்குல முன்ஜாமீன் வாங்கிட்டாருன்னு டிவியில நியூஸ் வரட்டுக்காரா? ஏய், எல்லாரும் நம்மள குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க. ஏன்டா இப்படி அவசரப்பட்டு? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்குது? பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு போன் வர போகுதுன்னு பாரு. இதுக்கெல்லாம் யாரா பதில் சொல்றது? அப்பா, நம்மள தெரிஞ்சவங்க யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் அதை விட முக்கியம் நமக்கு நம்ம குடும்பம் தான். தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும், ஆனா போலீஸ் நம்ம மேல சந்தேகப்படுது. அண்ணி, வீரா, பிருந்தானி அவங்க 3 பேர்த்து எப்படா உள்ள தூக்கி வைக்கலான்னு அந்த போலீஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணுங்க போய் ஸ்டேஷன்ல இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அண்ணி இப்ப இருக்கிற நிலைமையில நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா, எடுக்கவும் கூடாது.
போலீஸ் ஏதோ உள்நோக்கத்தோட நம்மளை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. சரி, அதான் ஒரு முன்னெச்சரிக்கையா வாங்கி வச்சேன். எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான்ப்பா. ஏய், போடா. தண்ணி. சூர்யா வந்துட்டியா? தண்ணி தண்ணி. ராமச்சந்திர குடும்பத்துக்கு நீ பண்ண கொடுமைக்கலாம் தண்ணி இல்லாம தான் சாவுன்னு அந்த வள்ளி உனக்கு சாபம் விட்டா. என்ன சாபத்தை நிறைவேற்றிட்டுமா? தண்ணி கூட. சூர்யா தண்ணி தண்ணி கூட ப்ளீஸ் ப்ளீஸ். சூர்யா தண்ணி கூட. ம். உனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீ செத்து போயிட்ட.